ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் அரைக்கிறதுக்கு என்னென்ன இன்கிரியன்ஸ் வேணும், எவ்வளோலாம் குவான்டிட்டி வேணும்ன்றத பார்ட் 2 வீடியோல போறேன்னு தான் சொல்லியிருந்தேன். அதோட வீடியோ தான் இருந்தது. ஸோ கோதுமை பார்த்தீங்கன்னா 1 kg எடுத்துக்கோங்க. நல்ல வெயிலில் காய வச்சு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பேனில் போட்டு ஓவர் ரோஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு அது அதோட கலர் சேஞ்ச் ஆகும். அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏன்னா நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருப்பீங்க, நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஸோ அது 1 kg எடுத்து அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட பார்த்தீங்கன்னா வால்நட் வந்து 100 கிராம், முந்திரி 100 கிராம், பாதாம் 100 கிராம், மக்கானா பார்த்தீங்கன்னா நான் ஒரு 250 போட்டேன். உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கும் நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது போக சில பேர் முளைக்கட்டி பண்ணவும் செய்வாங்க, கோதுமை அப்படியும் பண்ணலாம். பட் நான் அந்த ஸ்கிப் பண்ணிட்டேன். இதோட பால் பவுடர் வந்து 800 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ நான் பால் பவுடர் ஈக்குவல் அமௌண்ட் கூட போட்டுக்கலாம். 1 kg கோதுமைக்கு 1 kg கூட போடலாம், இல்லை எக்ஸ்ட்ரானாலும் போட்டுக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா தம்பி எப்படி எடுத்துக்கிறான்னு தெரியல, கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இதை நல்லா ரைஸ் மில்லில் போய் நல்லா சூடு ஆடுறதுக்கப்புறம் ஒன் டே ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் அரைச்சிட்டு வந்துட்டு இதை ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏன்னா அரைச்சி திப்பியா இருக்கும், அதனால நம்ம தடவை நல்லா சலிச்சிடணும். சலிச்சுட்டு இதோட பார்த்தீங்கன்னா அந்த 800 கிராம் பால் பவுடர் வச்சிருந்தோம்ல, அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ நான் கொஞ்சம் கம்மியாக தான் மிக்ஸ் பண்ணேன். டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணால் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். பட் ஆனால் இதுவே எங்கள் அம்மா சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. தம்பியுமே நல்லா குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.